அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சண்டே சோல் செஷன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இது 2 விதமான கண்டிஷன்ஸ் சேர்ந்து உருவாகிறது. அதாவது அப்சஷன்ஸ் அண்ட் கம்பல்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்சஷன்கிறது தேவையில்லாத எண்ணங்கள் அவங்க மனதில் ஓடிட்டே இருக்கும். டே அண்ட் நைட் அவங்கள நிம்மதியாக தூங்க விடாது, நிம்மதியாக இருக்க விடாது. அந்த மாதிரி எண்ணங்களை தடுக்கணும் இல்லை மறக்கணும்னு முயற்சி செஞ்சால் கூட அவங்க வேறு எதுலேயும் டைவர்ட் ஆனால் கூட அது திரும்ப திரும்ப அவங்க மனசுக்குள்ளே தோன்றி தோன்றி அது அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தேவையற்ற எண்ணங்களை மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக வேறு இதில் டைவர்ட் பண்ணுறேன்னு நினச்சி தான் செய்த சில செயல்களையே ரிப்பீட்டடாக திருப்பி செய்ய ஆரம்பிப்பாங்க. உதாரணத்திற்கு அப்போ தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இருந்தாலும் நான் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போய் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டேபிளை க்ளீன் பண்ணுவாங்க, இல்லை கிச்சன் டாப் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா தான் க்ளீன் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வராது. இல்லை நான் இன்னும் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. செய்த வேலைகளையே திரும்ப திரும்ப அதில் பர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு மட்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அவங்க சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்? நார்மலாக இந்த ஓசிடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தேவையற்ற எண்ணங்கள் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? எந்த மாதிரி எண்ணங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க மற்றவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரியான நெகட்டிவான எண்ணங்கள்லாம் கூட அவங்க மனதில் தோன்றிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது. அது தெரியாமல் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னா, முதல்ல அவங்களோட ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். எந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் ட்ராமா இருந்தாலும் மெடிடேஷன் முதல்ல மனதை அமைதிப்படுத்தும். ஸோ மெடிடேஷன் அதில் பாடி ஸ்கேனிங், அப்புறம் ப்ரீதிங்கை கவனிக்கிறது, இதெல்லாம் இந்த பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு கொடுக்க மனது முதல்ல அமைதிப்படும். அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சாலே இந்த ஓசிடி சிம்டம்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது ஜேர்னலிங். அவங்களுக்கு என்ன மனதில் தோன்றுறது அப்படிங்கிறத எழுத சொல்லலாம். இந்த இந்த தருணத்தில் அவங்க மனதில் என்ன தோன்றுறது அதை முதல்ல எழுதுங்க அப்படின்னு சொன்னால், எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்கள படிக்க ஆரம்பிக்க சொல்லும்பொழுது அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி தோணுது, அதனால் நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு வரும். ஸோ அவங்களுக்கே அந்த புரிதல் வரும்பொழுது தன்னை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ பேசிக்கான விஷயம் இதெல்லாம். மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், அதுக்கப்புறம் ஜேர்னலிங், இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி சுற்றி இருப்பவர்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும். முதல்ல எடுத்தோனையும் அவங்கள தப்பு சொல்லாமல், என்ன அவங்க இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு கிளைண்ட் என்ன பண்ணாங்க, அவங்க சொன்னாங்க ஒரு செஷன் போது, அவங்க ரொம்ப தூரம் கார் டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க, ஆனாலும் திரும்ப போவாங்களாம், வர வழியில் யாரையாவது இடிச்சிட்டோமா அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் வரும்போது நல்லா தான் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு. பட் ஸ்டில் அந்த மனதில் ஒரு சந்தேகம் திரும்ப அவ்வளோ தூரம் போய் செக் பண்ணிட்டு வருவாங்க, வழியில் யாரையாவது நான் இடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப சிவியராக போகும்பொழுது அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாமேலேயே ஒரு நம்பிக்கை இருக்காது, எல்லாத்தையும் ஒரு சந்தேக கண்ணோடையே பார்ப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது முதல்ல மனதளவில் அவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கணும். மனதளவில் நமக்கு ஆறுதலாக இருக்கணும் அவங்களுக்கு. இதை தாண்டி அவங்களுக்கு இன்னும் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை அவங்க காண்டாக்ட் பண்ணணும். நாளை அடுத்த எபிசோடோட அடுத்த சண்டே நம்ம சந்திக்கலாம்.